முதல்ல ஒரு பெண் பிள்ளைக்கு தாயா நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பாத்ரூம் இல்லன்ற ஒரு குறைனால வீட்டை விட்டு வெளியே போன அந்த குழந்தைக்கு நேர்ந்த கொடூரம். அந்த கொடூரத்த செஞ்ச அவனுங்கள இன்னும் பிடிக்கல. ஆனா யாரோ 2 பேரை பிடிச்சாங்க. அவன் சிவசேனா கட்சின்றானுங்க. அவன் அவ்வளவு திமிரா பதில் பேசுறான். போலீஸ்காரர் என்னடான்னா ஒரு பக்கம் கலைஞ்சு போங்க, மறியல் பண்ணீங்கன்னா அவங்க மேல கேஸ் போடுவேன், வெளியே வர முடியாதுன்னு மிரட்டுறாரு. தூத்துக்குடி கனிமொழி அம்மாவோட தொகுதி. இத்தனை நாள் இத்தனை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு பதில் வரலங்க. இந்த 2 வயசு குழந்தை திமுக நிர்வாகியால கொல்லப்பட்டதா இருக்கட்டும், அடுத்து ஒரு 7 வயது சிறுமி ஒரு காம கொடூரனால சீரழிக்கப்பட்டதா இருக்கட்டும், அடுத்து இப்ப அந்த வண்டியில போகும்போது ஒரு சின்ன 14 வயசு சிறுமிய தூக்கி எடுத்துட்டு போயிட்டு போதையில ஆசாமிகள் சில பேர் பண்ண வேலையா இருக்கட்டும், இதுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காத கனிமொழி அம்மா இதுக்கு மட்டும் அறிக்கை விடுறாங்க. நேத்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு பார்க்க வந்திருக்காங்க. ஆனா மக்கள் சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு கோபத்துல இருந்திருப்பாங்க. முற்றுகையிட்டுட்டாங்க. அவங்களால ஒரு வார்த்தை பேச முடியல. அவங்க கிட்ட கூட அந்த கீதா ஜீவன் அம்மா வேற வந்திருக்காங்க. அவங்களும் பேச என்னவோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா நடக்கல. அங்க இருக்கிற பெண்கள் கதறாங்க. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அது எவ்வளவு வலியில துடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு குழந்தைய பத்தி நினைக்கும் போது ஒரு பெண் குழந்தை பெற்ற தாயா எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? கண்ணு கலங்குது அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது. ஆனா இப்ப வரைக்கும் தமிழக அரசு இதுக்கு என்ன ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க? இதை அடக்கிறதுக்கு இத முற்றிலும் தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கான போர்ஸை இறக்கி எல்லா இடத்துலயுமே தீவிரமா பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களா? அங்கங்க மாநாடு போடுறாங்க, பெண்களை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஐயோ, அந்த வீடியோவை திறந்தாலே உங்களால் நான் வாழ்கிறேன், உங்களால் நான் வளர்கிறேன், உங்களால் தான் என்னென்னமோ சொல்றாரு. அந்த மாதிரி டயலாக் அடிக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அவங்க கிட்ட கேட்க வேண்டியது, இந்த பெண் பிள்ளைகளை அவரை பார்த்து கேட்கணும், உங்களால நாங்க வாழ்ந்தோமா, உங்களால நாங்க நல்லா இருக்கோமா, இந்த அரசால நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க தமிழக அரசு ஆண்டுகிட்டு இருக்கவங்க? துணை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல போயிட்டு அங்க பெண்களை பத்தி பெருமையா பேசுறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு அங்க பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இது காதுலயே விழுந்திருக்காதா? ஏன் அவங்க கையில மொபைல் போன்ஸ் கிடையாதா? எத்தனை நியூஸ் ஒரு நாளைக்கு. முதல்ல எல்லாம் எங்க ஸ்டேஜ் பீரியட்ல பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி கேள்விப்படுவோம். ஐயோ பாவம் அப்படின்னு கடந்து போவோம். ஆனா இன்னைக்கு டெய்லி நியூஸ் ஆயிடுச்சு. அப்ப டெய்லி நியூஸ் ஆகுதுன்னா இதுக்கு காரணம் யாரு? இந்த போதை. பார்த்தா எல்லாம் எங்கெல்லாம் அந்த கிரைம் சீன்ஸ் காட்டுறாங்களோ அங்கெல்லாம் 2 பாட்டில் போட்டு வச்சிடறாங்க. ஆனா இப்போ ஏன் இவ்வளவு கிரைம் ரேட் ஏறி இருக்கு? அதையும் தாண்டி போதை பொருள்ன்ற ஒரு அரக்கன் இறங்கி இருக்கான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு? இந்த தெருமுனைக்கு சின்ன குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு வயசோட அந்த அளவு காலேஜ் படிக்கிற வயசு கூட வந்திருக்காது.